சும்மா நான் வரும்போது ஒரு 100 ரூபாய் காணிக்க கொடுத்தா அது போதாதா? போதாது. 100 ரூபாய் போதாதுன்னு சொல்லல. உங்க மனசுல எந்த ஒரு வைராக்கியமோ வெறுப்போ கசப்போ இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புறார். ஹல்லேலூயா. நம் சகோதரர்களிடத்தில் ஒப்புரவாகி சண்டைகள், பிரிவிதவாதங்கள், வாக்குவாதங்கள் எதுவும் இல்லாம மற்றவர்களை நேசிக்கிற அன்பு நிறைந்து உங்ககிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, அதை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அந்த 10 ரூபாயில பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நான் 4-5 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து ஒன்னே முடியல, பரவாயில்ல, செய்தி அடுத்த வாரத்துக்கு தொடரலாம். முக்கியமான காரியம் இல்லையா? அன்பானவர்களே, முதல் ஒரே ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்ன? காயினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவன் தன்னுடைய சகோதரனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தது. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்களும் கர்த்தரும், அவ்வளவுதான். நீங்க மனுஷனை கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்கன்னா லைஃப்ல ஒரு நாள் நம்மளால முன்னேற முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் நம்மை முதல்ல கர்த்தர் அங்கீகரிக்கணும். அதற்கு மிக முக்கியமான காரியம், இன்றைக்கு நம்மளை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா எனக்காக பலி செலுத்தப்பட்ட, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒன்று இருக்கிறது, அந்த இயேசுவை நான் நம்பணும். ஃபர்ஸ்ட் அதுதான். என்ன கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் அங்கீகரிப்பார். என் காணிக்கை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பாருன்னா நான் உண்மையாய் விசனமாய் இல்ல கட்டாயமா இல்ல கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். எனக்கு இருக்கிறதுல பெஸ்ட் நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். உங்களுக்கு இருக்கிறதுல உங்க கையின் பிரயாசத்தின் பெஸ்ட் நீங்க சிலர் உங்க பிள்ளைக்காக சேர்த்து வைக்கலாம். பிள்ளைக்காக சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லல, நிச்சயமா சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு சேர்த்து வைக்காததுனால தான் பிரச்சனைகளே வருகிறது. பைபிளும் அப்படிதான் போதிக்குது. ஆஸ்திகள் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கணும், தவறு கிடையாது. ஆனா அதற்கு முன்னால நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாவற்றையும். எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுவீரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நானாகவே வந்து பிரசன்னத்தில் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் ரெண்டு கையை உயர்த்தி நானாகவே வந்து பிரசன்னத்தில் வந்து எல்லாரும் சொல்லுங்க. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? எல்லாரும் சொல்லுங்க. நானாகவே வந்து பிரசன்னத்தில் நான் யாரையும் பார்க்கல ஆண்டவரே, நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லை.
உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று ஏற்றுக்கொள்ளுவீரா? கொள்வீரா? ஆமென். உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? ஹல்லேலூயா. ஒரு விசை எல்லார் இருதயத்திலிருந்து கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். ஏன் என்னை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இழப்புகள்? ஏன் இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இல்லை? நல்லா போயிட்டு இருந்த நல்ல வேலை, ஏன் அந்த வேலையில் ஒரு தடை? ஏன் இந்த பிசினஸ்ல, இந்த தொழிலில் ஒரு தடை? என் பொருளாதாரத்தில் ஏன் மேன்மை இல்லை? என் பிள்ளைக்கு ஏன் ஒரு நிரந்தரமான வேலை இல்லை? நான் என் பொருளாதாரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேனா? என் காணிக்கைகளால கர்த்தரை நான் கனப்படுத்துறேனா? கர்த்தரை நான் உண்மையா இருதயத்திலிருந்து நான் கொடுக்கிற காணிக்கைகளை கொடுக்கிறேன்னா, ஐயோ இவ்வளவு கொடுக்கணுமே, இது இல்லைன்னா இதை நான் வேற ஒரு செலவு பண்ணியிருந்திருக்கலாமே, அப்படி யோசனையோடு கொடுக்கிறேனா? நீங்க தான் யோசிச்சு சிந்தித்து பார்க்கணும். உங்களுக்குள்ள காரியம் உங்களுக்கு தான் தெரியும். வருமானத்துல என் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, நீ என்ன சோதிச்சு பார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு பார். என் சமூகத்துல உன் விளை பலன்களால, உன் காணிக்கைகளால என்னை கனப்படுத்திப்பா, நான் உன்னை அங்கீகரிக்கிறேனா இல்லையான்னு பா. மாறா ஆண்டவர் அவரை மட்டும் ஏன் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? இவனை மட்டும் ஏன் அங்கீகரிச்சிருக்கிறார்? ஏன் அவனை மட்டும் உயர்த்துறா? அவன் பிசினஸ் மட்டும் ஏன் வளருது? இவன் பிசினஸ் மட்டும் ஏன் வளருது? இவன் பொருளாதாரம் மாத்திரம் ஏன் உயர்ந்திருக்கு? மற்றவர்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. இன்றைக்கு நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். ஏன் நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? உண்மையிலேயே என் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சாரா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். உண்மையிலே கர்த்தர் நீங்க கனப்படுத்துறீங்களா? உங்க பொருளாதார மேன்மை கர்த்தரால தான் உண்டானது என்று சொல்லி நீங்க எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்றீங்க? எப்படி வெளிப்படுத்துறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உண்மையாய் மற்றவர்களை பார்க்காம தங்களை தாங்களே நிதானித்து அறிந்து ஏதாவது தவறுகள் இருக்குன்னா உணர்வடைந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்கு உண்மையா இருப்பேன் என்று யார் 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 உங்க சமூகத்தில் இன்னைக்கு அர்ப்பணிப்போடு நிற்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் அங்கீகரிங்க ஆண்டவரே. அவர்கள் செலுத்துகிற பலிகளை கர்த்தர் அங்கீகரிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை திரளாய் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? காயினிடத்தில் கர்த்தர் கேட்டார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ காயினே? இனி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏதோ கேட்டுட்டு உணர்ச்சி வயப்பட்டு போற வழியிலே இதை விட்டுறாம உடைய சமூகத்தில் எங்களை தியானித்து ஆராய்ந்து நான் என்ன செய்யணும், என் ஆண்டவருக்காய் நான் என்ன செய்யணும், எப்படி நான் பலி செலுத்தணும், எப்படி நான் ஆராதிக்கணும், என்ன கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா நான் இயேசுவை எவ்வளவு தியானிக்கணும், இயேசுவின் இரத்தத்துக்கு மேல எவ்வளவு நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். காயின் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதன் காரணம் என்னன்னா, விசுவாசத்தினால் ஆபேல் காயின் செலுத்தின பலியை பார்க்கலும் மேன்மை உள்ள பலியை செலுத்தினான். Thank you Jesus, thank you Jesus. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற நிலை இன்றோடு மறையட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். என் தவறை நான் உணரும் போது, நான் கர்த்தருக்கு உண்மையாயிருக்கும் போது. நன்றி அப்பா. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய பொருளாதாரமும் இந்த வாரத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய பிள்ளையுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. மேன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும்.
இந்த ஆராதனையில் வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசுவே நாங்கள் உமக்கு தருகிறோம். நாம் உயர்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள். ஆமென்.